Hello, welcome back to Triple Abarna Hands Academy. So, இன்னைக்கு hand embroidery first day classல இருக்கும். So, first எப்படி cloth fix பண்றது அப்படினு பார்க்கலாம். இது பேர் தான் ஆரி frame அப்படினு சொல்லுவாங்க. இல்லனா embroidery frame னு சொல்லுவாங்க. என்கிட்ட இருக்குது 18 இன்ச். சின்ன சைஸ் இருந்தாலும் ஓகே. நான் எடுத்ததுக்கான காரணம் என்கிட்ட 18 இன்ச் ஆரி frame இருக்கு. செகண்ட் 18 இன்ச் ஸ்டாண்ட்ல வச்சு வர்க் பண்ணும்போது எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்றது ஈஸி உங்களுக்கு ஜூம்ல காட்டலாம் இந்த ரெண்டு ரீசன் தான் ஓகேங்களா சோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் சோ இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ரிங் இருக்கும் ஒன்னு இன்னர் ரிங்னு சொல்லுவோம் இன்னொன்னு அவுட்டர் ரிங் அப்படினு சொல்லுவோம் ஓகேங்களா இன்னர் ரிங் சின்னதா இருக்கும் அவுட்டர் ரிங்ல இது மாதிரி ஒரு ஸ்க்ரூ வந்து கனெக்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா சோ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் இன்னர் ரிங்கை மட்டும் கீழ வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுக்கு மேல நம்ம cloth வந்து place பண்ண போறோம் சோ cloth எடுத்துக்கலாம் cloth என்ன கலர் வாங்கணும் அப்படினு நிறைய பேர் கேக்குறீங்க white கலர் வாங்குங்க white கிடைக்கல அப்படினா black கலர் நீங்க வாங்குங்க ஸ்டார்டிங்ல என்ன கலர் வாங்குறீங்களோ அதே கலர் ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு white யூஸ் பண்றீங்க அப்படினா லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் white-ஐ யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் black-னா லாஸ்ட் வரைக்கும் black கலர் யூஸ் பண்ணுங்க அப்பதான் நீங்க ஆல்பம் ரெடி பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து சரியா இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ இதல எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் சோ நான் cloth எடுத்துக்கறேன் இந்த clothல ஒரு edge இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு கார்னரா தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணனும் அப்பதான் நம்ம எல்லா இடத்துலயுமே வர்க் பண்ண முடியும் நான் டைரக்ட்டா இப்படி நான் ப்ளேஸ் பண்ணல அப்பனா இந்த கார்னர் cloth உங்களுக்கு சும்மா போயிடும் வேஸ்டா போயிடும் ஓகேங்களா சோ அதனால இந்த கார்னர் இது மாதிரி இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு மேல உங்களுடைய அவுட்டர் ரிங்க ப்ளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா சோ நான் ஆரி இதல ஃபிக்ஸ் பண்ண போறேன் ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படினா இந்த அட்ஜஸ்டிங் knob எந்த சைடு துணி அதிகமா இருக்கோ அந்த சைடு இருக்கணும் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு எடுத்து காட்றேன் பாருங்க அந்த சைடு தான் எனக்கு துணி அதிகமா இருக்கு சோ நான் அந்த சைடு அந்த அட்ஜஸ்டிங் knob இருக்கிற மாதிரி தான் வைக்க போறேன் சோ இந்த சைடு வச்சேன் அப்படினா இது கார்னர் போர்ஷன் துணி கம்மியா தான் இருக்கு அதனால நான் அந்த சைடு வைக்கிறேன் நம்ம ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே பின்னாடி திருப்பிக்கோங்க இல்ல உங்களுக்கு இன்னர் ரிங் தெரியும் ஓகேங்களா இத புடிச்சு ரைட் ஹேண்டோட கட்ட விரலை இன்னர் ரிங் மேல வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் இந்த ரெண்டு விரலை புடிச்சு இழுங்க துணியை புடிச்சு இழுத்தீங்க அப்படினா அது உங்களுக்கு நல்லா டைட் ஆயிடும் சோ இதுக்கு அடுத்து இந்த அட்ஜஸ்டிங் knob இருக்கு பாத்தீங்களா இத டைட் பண்ணிட்டு இப்போ நம்ம பண்றது செகண்ட் டைட் இத டைட் பண்ணிட்டு மறுபடியும் அதை புடிச்சிடுங்க ஆரி எம்ப்ராய்டரி போடுறதுக்கு துணி வந்து ரொம்ப ஸ்டிஃபா டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும் ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு அவ்ளோ தூரம் டைட்டா இருக்கணும்னு தேவை கிடையாது ஏனா அதனுடைய நூலோட டென்ஷன் நம்ம கையில தான் இருக்கு அதனால அவ்ளோ டைட்டா இருக்கணும்னு தேவை கிடையாது ஆனா முடிஞ்ச அளவு ஓரளவு டைட் பண்ணிக்கோங்க மறுபடியும் இத திருப்பி இதெல்லாம் புடிச்சு எடுத்துக்கோங்க சின்ன ஃப்ரேம்னால இதுதான் இப்போ ஒரு சில பேர் ஹூக் ஆர்ட் அப்படினு பண்றாங்க இல்லங்களா அதுல அவங்க என்ன செய்வாங்க அப்படினா சின்ன ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க என்ன சைஸ் கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி 10 இன்ச் 12 இன்ச் அப்படி சின்ன ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க சின்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணிட்டு இப்போ இவ்ளோ cloth இருக்கு இல்லங்களா சோ இப்படி இருக்குன்னு வைங்களே இத சுத்தி கரெக்ட்டா ஒரு 2 இன்ச்சுக்கு ஏத்த மாதிரி சுத்தி கட் பண்ணிடுவாங்க இந்த சைடு இவ்ளோ cloth இருக்குனா இவ்ளோ cloth யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த ஃப்ரேம்க்கு ஏத்த மாதிரி அத கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அத இது மாதிரி உள்ள கொடுத்து இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிட்ச் அப்படி நம்ம படிப்போம் அந்த ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டு இது ஃபுல்லா முடிச்சிருவாங்க ஒரு சில பேர் கொஞ்சம் அதிகமா வச்சு சென்டர்ல நாட் மாதிரி போடுவாங்க சோ இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஹூக் ஆர்ட் அப்படின்றது நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் இந்த மாதிரி ஒரு ஹூக் இது வந்து நம்ம ஆரி ஃப்ரேம்னு சொல்லுவோம் அவங்க ஹூக்னு சொல்றாங்க ஹூக்ல பண்றதுனால அதுக்கு பேர் ஹூக் ஆர்ட் சோ அவ்வளவுதான் வித்தியாசம் இதை இப்ப நம்ம டைட் பண்ணியாச்சு சோ இப்போ நான் இத என்ன செஞ்சிருக்கேன் அப்படினா என்னோட ஆரி ஃப்ரேம் ஆரி ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் நீங்க ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு நார்மலா கையில வச்சே நீங்க வர்க் பண்ணலாம் ஓகேங்களா வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால நான் என்னோட ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் ஆரி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் ஆரி தெரிஞ்சவங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கும் நோ ப்ராப்ளம் தெரியல அப்படினா இது மாதிரி ஸ்டாண்ட் இருக்கு ஸ்டாண்ட்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு என்கிட்ட இருக்குது ஃபிக்ஸ்டு ஸ்டாண்ட் இதுல இருக்கிற ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு இத உள்ள வச்சிட்டோம் அப்படினா அது ஃபிக்ஸ் ஆயிடும் சோ எக்ஸஸா இருக்கிற cloth-ஐ இந்த இடத்துல நம்ம சுத்தி வச்சுக்கலாம் சோ இவ்ளோதான் ஓகேங்களா சோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப பேசிக்ல இருந்து தான் நம்ம போக போறோம் ரன்னிங் ஸ்டிட்ச் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன ரன்னிங் ஸ்டிட்ச்
ஸோ பேஸ்லேருந்து தான் நான் சொல்லித்தரேன். ஸோ அதனால் கவனமாக இந்த ஃப்ரீ கோர்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கலாம். என்ன கலர் த்ரெட்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ சரி, ஸ்டார்டிங்கில் ஒரு பச்சை கலர்லேருந்து ஆரம்பிப்போமா? ஓகே, நான் வந்து க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஆரோ மார்க் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஆரோ மார்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிங்க. நான் இப்போ வச்சுருக்கிற பிராண்ட் வந்து டோலி பிராண்ட். மோஸ்ட்லி இந்த டோலி பிராண்ட் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதுதான் வாங்கணும்னு நான் சொல்லலை, வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மறக்காமல் கீழே நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒர்க்கெல்லாம் எனக்கு அந்த குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கும். ஸோ இதில் என்ன எப்படி ஆரோ மார்க் இருக்குது? மேலே பார்த்த மாதிரி ஆரோ மார்க் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆரோ மார்க் இருக்கா? மேலே பார்த்த மாதிரி ஆரோ மார்க் இருக்குது. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் இந்த இதை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே பார்த்த மாதிரி தான் ரிமூவ் பண்ணணும். இப்படி கீழே பார்த்த மாதிரி பிடிச்சி இழுத்துடக்கூடாது. அப்படி இழுத்தா என்ன ஆகும்னா நூல் வந்து சிக்குப்பட்டுரும், கரெக்டான ஃப்ளோவில் வராது. ஓகேங்களா? ஸோ இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த த்ரெட்டை நீங்கள் மேல் நோக்கி தான் இழுக்கணும். ஏன்னா இதில் மேலே பார்த்த மாதிரி தான் ஆரோ இருக்குது. இல்லை இந்த த்ரெட்டை நான் இது மாதிரி கீழ் பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னு இழுத்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக வராது. ஓகேங்களா? ஸோ இந்த த்ரெட்டை இது மாதிரி மேல் பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு வரல அப்படின்னா மட்டும் மேலே இருக்க ஒரே ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படி ரிமூவ் பண்ணுறது மேல் நோக்குன மாதிரி தான் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படியே இழுக்கிறேன், எனக்கு அது கரெக்டாக வருது. இப்போது இதில் எத்தனை ஸ்டாண்ட்ஸாக இருக்குது இதெல்லாம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா லைட்டாக இப்படி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் எத்தனை ஸ்டாண்ட்ஸாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போது இதில் பாருங்கள், நார்மலாக 6 ஸ்டாண்ட்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல, 1 2 3 4 5 6 ஸ்டாண்ட்ஸாக இருக்குது. நார்மலாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் 6 ஸ்டாண்ட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? 6 ஸ்டாண்ட்ஸாக தான் வச்சு போடணும்னு கிடையாது. உங்களுக்கு மெலிசா வேணும் அப்படின்னா இதை நம்ம பிரித்து 2 ஸ்டாண்ட்ஸா 4 ஸ்டாண்ட்ஸா அப்படின்னு பிரித்து கூட போடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் இதை நான் என்ன செய்கிறேன், என்னுடைய நீடில் இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய நீடில் பின் போர்ஷனில் இதை நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பின் போர்ஷனில் ஏற்கனவே சொன்னது தான், பின்னாடி இருக்கிற ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இதில் நான் இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தூரம் லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து இந்த லென்த்துக்கு எடுத்துகிட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நார்மலாக போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ நார்மலாக நீங்கள் போடுவீங்களே அந்த முடிச்சு கீழேருந்து எடுக்கும்போது அது மொத்தமாக மேலே வராமல் இருக்கிறதுக்காக நான் நார்மலாக போடுற முடிச்சு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன லைன் நான் போட்டுக்கிறேன். ஸோ ரன்னிங் ஸ்டிச் இதுதான் பேசிக் ஸ்டிச்சு. இதுக்கடுத்து வரப்போகிற எல்லா ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சுக்குமே பேசிக் இதுதான். நான் கீழேருந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? கோட்டு மேலேயே எடுங்க, நான் கீழேருந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? பக்கத்தில் மறுபடியும் இன்செர்ட் பண்ணுறேன். இது ஸ்டார்டிங்கில் எந்த அளவில் எந்த லென்த்தில் இன்செர்ட் பண்ணுறீங்களோ அதே இதுதான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு 1 சென்டிமீட்டருக்கு நீங்கள் மார்க் கூட பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இதில் 1 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து சென்டிமீட்டர் கவுண்டில் இருக்குல்ல, இல்லை நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொரு சென்டிமீட்டராக மார்க் பண்ணிக்கிறேன். இது 1 சென்டிமீட்டர் தான் கிடையாது, அரை சென்டிமீட்டருக்கும் நம்ம மார்க் பண்ணி பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி பண்ணலாம். இப்போது நான் கீழேருந்து த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இந்த இடத்துல நான் இன்செர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் அதுக்கடுத்து ரெண்டாவது இதுலேருந்து நான் எடுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் போடும்போது இது மாதிரி கொஞ்சம் பெருசாக போடுங்க. இப்போ ரெண்டாவது லைன் போடுவோம், அதில் நம்ம சின்னது போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோதான். கீழேருந்து மேலே எடுக்கிறீங்க, மறுபடியும் மேலேருந்து கீழே இன்செர்ட் பண்ணுறீங்க. கீழேருந்து மேலே எடுக்கிறீங்க, மறுபடியும் மேலேருந்து கீழே இன்செர்ட் பண்ணுறீங்க. ஸோ இவ்வளோ தான். இப்போ நான் போட்டிருக்கிறது தள்ளி தள்ளி போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இது மாதிரி தள்ளி தள்ளி போடுங்க. அப்போ உங்களுக்கு நீடில் குத்தி எடுக்கிறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கடுத்து நெருக்கமாக போடலாம். இப்போது இதை நான் எப்படி முடிக்கிறது, இப்போ ஒரு இமேஜ் போட்டிருக்கீங்க இல்லை ஒரு ஸ்டிச் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி முடிக்கிறது அப்படின்னு நான் காட்டுறேன். ஜஸ்ட்டு ஃப்ரேம் திருப்பிக்கலாம். ஸோ இது மாதிரி பின்பக்கமாக திருப்பிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு இருக்குது இல்லைங்களா, இதை முடிக்கும்போது 2 மெத்தட் இருக்குது.
ஒன்று டைரெக்டாக இதிலையே உங்களுடைய நீடியில் இது மாதிரி 2-3 சுற்று சுற்றிட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நாட் விழுந்துடும். அது மாதிரி பண்ணலாம். ஜஸ்ட்டு பின்னாடி திருப்பிக்கிட்டு இந்த த்ரெட்டை இது மாதிரி நீடில் யூஸ் பண்ணி 2-3 சுற்றி இது மாதிரி இழுத்துட்டீங்க அப்படின்னா அது நாட் விழுந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நூலை எக்ஸஸாக விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதில் மொத்தம் 6 ஸ்டாண்ட்ஸாக இருக்குல்ல, குத்து மதிப்பாக 2ஆக பிரிங்க. உட்காந்து எண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். 2ஆக பிரிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம நாட் போடுறோம். நாட் போடும்போதும் அது டைட் ஆகிடும். ஸோ இப்படியும் நாட் போடலாம். இது 2ல் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை ஃப்ரேம் திருப்பி தான் போடணுமா அப்படின்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது. நான் ஃப்ரெஞ்ச் நாட் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறேன். ஃப்ரேம் திருப்பாமலும் நம்ம நாட் போடலாம். ஃப்ரெஞ்ச் நாட்டில் ஆரியில் நம்ம அது மாதிரி தான் போடுவோம். பெரிய பெரிய காட்லாம் யூஸ் பண்ணும்போது அப்படி தான் போடுவோம். நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ ரன்னிங் ஸ்டிச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணி நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதுக்கடுத்து நீங்கள் மார்க் பண்ணாமல் போடுங்க. இதை கொஞ்சம் பக்கத்தில் போடுங்க. இப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். ஸோ சேம் அதே இது மாதிரி லாஸ்ட்டாக முடிச்சு போட்டு எடுத்திருக்கேன். கீழேருந்து இன்செர்ட் பண்ணுங்கள் மேலே. ஓகேங்களா? இப்போ மேலேருந்து கீழே இது நீங்கள் எந்த லென்த்தில் போட்டிருக்கீங்களோ அந்த அளவு தான் நீங்கள் கேப் விடணும். இதை நீங்கள் சின்னதாக போட்டு கேப் அதிகமாக போடக்கூடாது. ஸோ இது என்ன லென்த்தில் போட்டிருக்கீங்களோ அந்த அளவு. இது எல்லாம் வந்து ஒரு மனக்கணக்கு தான். ஓகேங்களா? அதே அளவு அடுத்து நீங்கள் கேப் விட்டுட்டு கீழேருந்து நான் எடுக்கிறேன். ஸோ இதே கேப்பில் அடுத்து. ஓகேங்களா? கீழேருந்து மேலே, மேலிருந்து கீழே. கீழிருந்து மேலே, மேலிருந்து கீழே. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் ரன்னிங் ஸ்டிச் அப்படின்னு பேர். இதுக்கு என்ன ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, இமேஜ் ஒர்க்லாம் எதுவும் நீங்கள் பண்ண தேவை கிடையாது. இதுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரவுண்டு மட்டும் போடுங்க. சின்ன ரவுண்ட்னா இவ்வளோ சின்ன ரவுண்டு இல்லை, வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சின்ன குழந்தைங்களோட வளையல் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதனுடைய அவுட்டரில் மட்டும் எனக்கு ரன்னிங் ஸ்டிச் போடுங்க. ஓகேங்களா? இதனுடைய அவுட்டரில் மட்டும். என்ன ரன்னிங் ஸ்டிச் அப்படின்னா ஜஸ்ட்டு கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே தான் எடுக்க போகிறோம். அதில் போடுற லென்த்தும் செயினோட லென்த்தும் சென்டரில் விட்டுருக்க கேப்பும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ செயினோட லென்த்தும் சென்டரில் இருக்கிற கேப்பும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் ரன்னிங் ஸ்டிச். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட ஹோம்ஒர்க் என்ன, அது போட்டுட்டு அதை ஒரு சின்ன ரவுண்டில் எனக்கு போடணும். ஸோ ஒரு ஸ்டிச் போட்டுட்டிங்க அப்படின்னா மேலே அதுக்கு நேம் எழுதிடுங்க, பக்கத்துலேயே அதனுடைய இமேஜ் ஒர்க்கும் பண்ணிடுங்க. அப்போ தான் இது ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி ப்ராஜெக்ட் லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது முடிச்சுட்டு இதை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சப்மிட் பண்ணிடுங்க. ஏற்கனவே சொன்னது தான், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கோர்ஸ் தான். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா மட்டும்தான் கோர்ஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃபீஸ் 100 ரூபா, கொரியர் சார்ஜ் 50 ரூபா பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். பட் கம்பல்சரி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃப்ரீ கோர்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேக் ஸ்டிச்சு. பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், இல்லைனா பேக் செயின் ஸ்டிச் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேங்களா? பேக் செயின் ஸ்டிச் அப்படின்னு எழுதிக்கிட்டாங்களா, இல்லைனா பேக் ஸ்டிச் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேக் ஸ்டிச். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நான் ஜஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கீழே நான் நாட் போட்டு நூலை கட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு ஒரு கலர் நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக் செயின் ஸ்டிச் இல்லைனா பேக் ஸ்டிச் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட ரன்னிங் ஸ்டிச் மாதிரி நான் கீழேருந்து நீடில் இன்செர்ட் பண்ணி எடுக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கடுத்து என்ன நான் செய்கிறேன் அப்படின்னா நார்மல் இதில் நம்ம என்ன பண்ணோம், மேலேருந்து கீழே இன்செர்ட் பண்ணோம்ல, சேம் ப்ராசஸில் மேலேருந்து நான் கீழே இன்செர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் கீழே இன்செர்ட் பண்ணிட்டேன். அதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரன்னிங் ஸ்டிச்சில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா அதுக்கடுத்து கொஞ்சம் கேப் விட்டு கீழேருந்து நம்ம மேலே இன்செர்ட் பண்ணோம். ஸோ இதுதானே நம்ம செஞ்சோம்.
இதுலேயும் சேம் அதே மாதிரி தான். நான் இப்போ கீழேருந்து இன்சர்ட் பண்ணி நான் மேலே எடுக்கிறேன். ஸோ ரன்னிங் ஸ்டிச்சில் இதுக்கடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும். இதில் இதுக்கடுத்து ஸ்டிச் பண்ணாமல் ப்ரீவியஸாக இருக்கிறதுலே போய் ஸ்டிச் பண்ணுறோம். இப்படி நீங்கள் பண்ணும்போது பேக்கில் போய் ஸ்டிச் போடுறோம். அதனால் இதுக்கு பேர் பேக் செயின் ஸ்டிச் இல்லைன்னா பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். கேப் எதுவும் இருக்காது இந்த ஸ்டிச்சில். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் கேப் இருக்குது. இந்த ஸ்டிச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் கேப் இருக்காது. ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் உரிய டிஃப்ரென்ஸு. ஸோ நான் கீழேருந்து இன்சர்ட் பண்ணுறேன். எவ்வளோ தூரம் அந்த செயின் ஸ்டிச்சோட கேப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் கீழேருந்து இன்சர்ட் பண்ணுறீங்க. மறுபடியும் பேக்கில் போயிட்டு இந்த லென்த் எங்கே முடிஞ்சிருக்கோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ கீழேருந்து இன்சர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த லென்த்து எவ்வளோ தூரம் வேணுமோ அதை வச்சு தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். மறுபடியும் பேக்கில் போயிட்டு அது முடிகிற இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி தான் நம்ம பேக் செயின் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு லைனு ஃபுல்லாக போடுங்க. ஸோ நான் பாதி தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு லைன் ஃபுல்லாக போடுங்க. ரொம்ப ஈஸி தான். தேவையான லென்த்தில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அதை பேக்கில் கொண்டு வந்து கேப் இல்லாமல் ஃபில் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் பேக் செயின் ஸ்டிச். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இதை நீங்கள் என்ன இமேஜ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சதுரம் ஷேப் பண்ணுங்கள். இந்த இதில் அந்த கார்னர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரி ஒரு சதுரம் ஷேப் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இதில் கார்னர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஒரே ஒரு கார்னர் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். மற்ற கார்னர்ஸும் அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இப்போ நான் கீழேருந்து இன்சர்ட் பண்ணி எடுக்கிறேன். எப்பயும் போல் ஸ்டார்டிங்கில் ஒரு செயின் ஸ்டிச்சு. ஸோ இதுக்கடுத்து எவ்வளோ தூரம் கேப் வேணுமோ அந்த கேப்பை மேலேருந்து மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ கீழேருந்து மேலே மறுபடியும் மேலேருந்து கீழே. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் கீழேருந்து மேலே மறுபடியும் மேலேருந்து கீழே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு இதை முடிச்சுட்டேன். இப்போ நான் ரெண்டாவது இதை ஆரம்பிக்க போகிறேன். ரெண்டாவது இதை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல இருந்து புதுசாக நீங்கள் எடுத்து ஆரம்பிக்கலாம். ஒரு கார்னர் முடிச்சுட்டு இன்னொரு டைரக்ஷனுக்கு நம்ம போகிறோம். இந்த இதுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் வர்றதுக்கு ரெண்டு மெத்தட் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்தே புதுசாக எப்படி ஸ்டார்டிங்கில் இதில் புதுசாக செயின் போட்டு ஆரம்பித்தோமோ அதே மாதிரி இதில் கீழேருந்து நீங்கள் எடுத்து புதுசாக, அதாவது இப்படி நான் கீழேருந்து எடுக்கிறேன். ஸோ இதில் கீழேருந்து எடுத்துகிட்டு அதுக்கடுத்து புதுசாக ஒரு செயின் போட்டுட்டு பேக் செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டுட்டு வரலாம். ஸோ இதை நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ புதுசாக ஒரு செயின் போட்டுட்டு இது லைட்டாக க்ராஸ் ஆகிருக்கு, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புதுசாக ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கடுத்து இதில் நம்ம என்ன பண்ணோம் அதே மாதிரி பேக் செயின் ஸ்டிச். இப்படி நீங்கள் கார்னர்ஸ் போட்டு வரலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த கார்னர் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு ஒரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இதை நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இன்னொரு மெத்தட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன செஞ்சோம், இந்த கார்னருக்கு இங்கே ஆரம்பித்த மாதிரியே நம்ம ஆரம்பிக்கலாம். இல்லைனா இந்த இதுலேயும் நம்ம இப்படியே கூட கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு நான் பேக்கில் கரெக்டாக இந்த கார்னரில் நான் ஸ்டிச் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போயும் உங்களுக்கு அந்த கார்னர் கரெக்டாக வந்திருக்கும். கீழேருந்து எடுக்கிறேன். ஸோ மேலேருந்து மறுபடியும் கீழே. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஸோ பேக் செயின் ஸ்டிச்சில் இது மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா? பேக் செயின் ஸ்டிச் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக போடணும் அப்படின்னா, இது பார்க்குறதுக்கு ஒரு செயின் ஸ்டிச்சு தான், கண்டினியூவாக இருக்கும். ஸோ ரன்னிங் ஸ்டிச்சுங்கிறது கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். இந்த செயின் ஸ்டிச் வந்து கண்டினியூவாக இருக்கும். இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போடணும் அப்படின்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஸ்டார்டிங் எப்பயும் போல தான் ஆரம்பிக்கணும். இதுக்கும் நான் கீழேருந்து இன்செர்ட் பண்ணி மேலே நான் எடுக்கிறேன், மறுபடியும் மேலேருந்து கீழே இன்செர்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து என்ன செய்வோம், மறுபடியும் எவ்வளோ தூரம் கேப் வேணுமோ அந்த கேப்பில் கீழேருந்து இன்செர்ட் பண்ணி மேலே எடுப்போம். ஸோ கீழேருந்து இன்செர்ட் பண்ணி மேலே எடுக்கிறேன். மறுபடியும் என்ன செய்வோம், நம்ம பேக்கில் குத்தி அடுத்து வருவோம் இல்லைங்களா. இந்த இதுக்கு நீங்கள் கையில் ஃப்ரேம் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ குத்தும் போதே இப்படி குத்திட்டு டைரெக்டாக நீங்கள் அடுத்ததுலேருந்தே எடுத்துடணும். கையில் ஃப்ரேம் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இப்படி எடுக்கும் போதே அடுத்து எடுத்துடணும். இப்படி நீங்கள் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்பீடாக உங்களுக்கு வரும், டைம் சேவ் ஆகும். நான் ரொம்ப தள்ளி போட்டு குத்திட்டேன். கையில் ஃப்ரேம் வச்சு பண்ணும்போது இது கரெக்டாக நம்ம இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி கேப் இல்லாமல் பண்ணணும். நீங்கள் வேகமாக இந்த ஸ்டிச் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்படி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்படி இதை நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ரன்னிங் ஸ்டிச் பார்த்துருக்கோம், பேக் செயின் ஸ்டிச் பார்த்துருக்கோம். ரன்னிங் ஸ்டிச்சுக்கு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் பண்ணுங்கள் போதும். பேக் செயின் ஸ்டிச்சுக்கு இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் பண்ணுங்கள். கிளாஸஸ் வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா 1 day விட்டு 1 day. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு கிளாஸ் வருதுன்னா நாளைக்கு இருக்காது, நாளை கழிச்சு கிளாஸ், அப்படி தான் அப்லோட் பண்ணுறதா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா 2 days ஒன்ஸ் உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும். ஓகேங்களா. ஸோ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கோர்ஸ் தான், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஸோ இல்லைனா கிளாஸோட டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ சர்டிஃபிகேட் வேணும், இதை முடிச்சுட்டு நான் கீழே லிங்க் தரேன், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே. ஸோ மறக்காமல் இது 2யும் முடிச்சு வாட்ஸ்அப் குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள்.